நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா சாந்தி, இது ஒண்ணு ரொம்ப சூடா இல்ல? இல்லக்கா, சூடா இல்ல. என்னதான் இருந்தாலும் அவன் சின்ன பையன் தானே, பாவம். சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுதோ. அக்கா, இன்னைக்கு அந்த பையனை பார்த்ததும் எனக்கு என்னமோ அந்த கிருஷ்ணரே தானா நம்ம வீட்டுக்கு இந்த பையன் ரூபத்துல வந்த மாதிரி தோணுதுக்கா. ஆமாமா சாந்தி, எனக்கும் இதே மாதிரி தான் தோணுச்சு. சொல்லுவாங்கல்ல, நம்பனா கடவுள் இல்லைன்னா கல்லுன்னு. அதுவும் இல்லாம அதே மாதிரி கிருஷ்ணர் வேஷத்துல வந்திருக்கான். ஆனா அந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கான். குறும்புக்காரனாவும் இருக்கான். ரொம்ப அப்பாவி பாவம். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அவனை பார்த்த உடனே அர்ச்சனா ரொம்ப குஷி ஆயிட்டா. இல்லனா நாள் முழுக்க சோகமா இருப்பா. என்னாச்சு? அந்த பையனோட அப்பா அம்மா வந்திருக்காங்களோ என்னவோ. வாங்கக்கா பாக்கலாம். லக்ஷ்மியா? லட்சுமி தான் வந்திருக்கா. அம்மா லக்ஷ்மி, வாமா. லட்சுமி, தெரியுமா? ஆமா லக்ஷ்மி, நீ தனியா வந்திருக்கியா? சொல்லுமா லட்சுமி, யார் கூட வந்திருக்க? தனியா வந்திருக்கியா? லட்சுமி, நீ ஏன் அமைதியா இருக்க? அது வந்து மாமி என்ன சொன்னாங்கன்னா, நீ உடனே கிளம்பி உன் அம்மா வீட்டுக்கு போனாங்க. என்னப்பா இது? என்னம்மா? என்னம்மா லக்ஷ்மி, அங்க ஏதாவது பிரச்சனையா? பதில் சொல்லுமா லக்ஷ்மி, என்னம்மா நடந்தது? அங்க ஏதாவது பிரச்சனையா என்ன? அம்மா அது வந்து எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை நீங்களா? அட நிக்கல், உங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் நாங்க வந்தோம். உண்மையிலேயே நீங்க 2 பேரும் சூப்பரான சர்ப்ரைஸ் தான் கொடுத்திருக்கீங்க. ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா நிக்கில். நல்லா இருப்பா, சந்தோஷமா இருக்கணும். நான் போய் உடனே பூஜை தட்டு கொண்டு வரேன். சரிக்கா. ஹாய் நிக்கில். ஹாய் அண்ணா. என்னால இப்ப கூட நம்ப முடியல. திடீர்னு வந்திருக்கீங்க. அம்மா இத பத்தி எனக்கு முன்னாடி தெரியாது. இவர் இன்னைக்குதான் வந்தாரு. நல்ல விஷயம் தான்மா. என்னால தானே மேம் நீங்க இவ்வளவு நாளா உங்க பொண்ணை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க. அதான் வந்த உடனே இவளுங்க கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க சந்தோஷம் 2 மடங்கு ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை அன்னைக்கு லட்சுமி நம்ம கூட இருக்க போறா. அண்ணி, அம்மா இந்த பையன் யாரு? ரொம்ப கியூட்டா இருக்கா. உள்ளவா லக்ஷ்மி, உள்ள வாங்க மாப்பிள்ளை. ம். வாங்க. நிக்கில், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எப்படி எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஆமா. அது சீக்கிரத்திலே நீங்க மாமாவாக போறீங்க. ரியலி? கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. அண்ணா கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அர்ச்சனா அண்ணி. கங்க்ராட்ஸ் அண்ணா. நீங்க 2 பேரும் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மி என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கா மாப்ள, நீங்க லீவ் கேட்டிருக்கிறதா சொன்னா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சொல்லப்போனா உங்களை பார்க்கணும்னு நாங்க ரொம்ப ஆர்வமா இருந்தோம். 1 மாசம் எப்ப முடியும், உங்களை எப்ப பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தோம். அது வந்து நான் என்னோட ஜாபை ரிசைன் பண்ணிட்டேன். இதை கேட்டதும் பாம் டேடும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. சரி மாப்பிள்ளை, எதுக்காக திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணீங்க? அது என்னன்னா,
அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஜாப்ல நிறைய டிராவலிங் இருக்குன்னு. அடிக்கடி டிராவல் பண்ணணுமா. அப்படி இருக்கும்போது லக்ஷ்மி நான் எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? அது மட்டும் இல்லாம நீங்களே இவ்வளவு நாளா உங்க பொண்ணை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க. அதனாலதான் நான் என்னோட ஜாப் ரிசைன் பண்ணிட்டேன். கொஞ்சம் இருங்க, நான் போய் டீ டிஃபன் ஏதாவது கொண்டு வரேன். ம், ஆ. இல்ல அர்ச்சனா, நீ உட்காருமா. கார்த்திக், நீ மாப்பிள்ளை கிட்ட பேசிக்கிட்டு இரு. எஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணி பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதானே கேட்டுட்டு வரேன். சரி. நான் இப்ப வந்துடுறேன். லக்ஷ்மியை எங்க பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா மாப்பிள்ள சீக்கிரம் வந்துட்டாரு. ஒரு விதத்துல இதுவும் நல்லதுதான். ஆனா அக்கா, நம்ம லக்ஷ்மிக்கு என்னாச்சு? இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு வரும்போது ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு. ஆ நான் என்னன்னு சொல்றது, ரமாவுக்கு முன்னாடி அவ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா நம்ம வீட்டுக்கு வரும்போது இப்படி அப்பாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம். அவர் வேற ஊர்ல இருந்து வரப்போறாரு. லட்சுமி அவர் இந்த ட்ரெஸ்ல பார்த்தாருன்னா ரொம்ப கோவப்படுவாரு. பண்டிகை அன்னைக்காவது அவ புடவை கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மாப்பிள்ள முன்னாடி என்னால எதுவுமே பேச முடியலக்கா. அவி இந்த சாக்லேட் உனக்காக. தேங்க்ஸ். வாங்கிக்கோ. நிக்கில், நீங்க தான் இப்ப திரும்பி வந்திருக்கீங்கல்ல, அப்போ கொஞ்ச நாள் பிரேக் எடுப்பீங்கல்ல? லக்ஷ்மி, ஒன் செகண்ட், நான் ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். லக்ஷ்மி, உனக்காக என்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு? நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காருண்ணா. ஆனா பார்க்கதான் டைம் கிடைக்கல. அண்ணி, நம்ம போய் பூஜை அறைய பார்க்கலாம் வாங்க. இந்த வாட்டி எப்படி டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கணும். கண்டிப்பா போலாம். அபிக்குட்டி வா போலாம். பூஜை அறைய போய் பார்க்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அபி கண்ணா, ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நாங்க எல்லாரும் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். நீ எப்ப வருவ, உன்னை எப்ப பார்க்கலான்னு. அம்மா வெளிப்படையா எதுவும் சொல்லல. ஆனா அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டாங்கன்னு எங்களுக்குலாம் தெரியும். அப்புறம் உங்க அண்ணன் சொல்ல போனா அவரும் தினமும் உன்னை மிஸ் பண்ணாரு தெரியுமா லக்ஷ்மி? என்னாச்சு லக்ஷ்மி? அண்ணி, என் புகுந்த வீட்டு ஆளுங்க கூட என்னை பத்தி ரொம்ப யோசிச்சாங்க. அதனாலதான் மாம் ஒரு நிமிஷம் கூட என்னை தனியாவே இருக்க விட்டதில்லை தெரியுமா? ஆனா அண்ணன் ராக்கி பண்டிகை அன்னைக்கு நிக்கில் என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாருன்னு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டாரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அண்ணி? அன்னைக்கு அங்க எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. இப்ப நீங்களே பாத்தீங்களா அண்ணி, எனக்காக அவர் அவரோட ஜாபையே விட்டுட்டு வந்திருக்காரு. இப்ப இதுக்கு அண்ணன் என்ன சொல்ல போறாரு? அவரால ஏதாவது சொல்ல முடியுமா என்ன? லக்ஷ்மி, உன் மேல இருக்கிற அக்கறையில தானே உன் அண்ணா அன்னைக்கு அப்படி பேசினாரு. இதுதான் அக்கறை அண்ணி. இவர் இப்படி பேசினதுனால அவங்க வீட்ல எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அபி கண்ணா, அடிபட்டுடும், ஓடக்கூடாது. சொன்னா கேளு அபி. நில்லு செல்லும், ஓடாத. அர்ச்சனா, இங்க பாரு, சும்மா ஓடிட்டு இருக்காத. இங்க வா, இங்க வந்து உட்காரு. சரிம்மா. அபி கண்ணா, வா 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 வா, எங்கூட வா. வாடு செல்லம், போ அங்க போய் உட்காரு. கச்சோரியா? உங்க கையால கச்சோரி சாப்பிட்டு எவ்வளவு நல்லாச்சுமா? சூப்பர். சட்னி இருக்காமா? லட்சுமி, இன்னைக்கு நீ விரதம் இல்லையாமா?
பெரியம்மா மாம் வேண்டான்னு சொன்னாங்க. அதான் நான் இன்னைக்கு விரதம் எடுக்கல. இந்தாம்மா. மாம், நாங்க 2 பேரும் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும். அது அது என்னன்னா, நான் இன்னைக்கு தானே வந்திருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாம் டேடும் எனக்காக நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்கம்மா, எல்லாரும் நிறைய பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா நிக்கில் தான் முதல்ல மறு வீட்டுக்கு வரலான்னு சொன்னாரு. சரி மாப்பிள்ள, எங்க வீட்ல எல்லாம் மறு வீட்டு அழைப்புக்கு வந்தீங்கன்னா மாப்பிள்ள கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆனா அம்மா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. லக்ஷ்மி, அம்மா உங்க 2 பேருக்காக நிறைய நாள் காத்துட்டு இருந்தாங்க. நிக்கில், உங்களால முடியும்னா இன்னைக்கு மட்டும் சாப்பிட்டு போங்களேன். இங்க பாருங்க, பெரியப்பாவும் வரப்போறாரு. மொத்த குடும்பத்தையும் அவர் ஒன்னா பார்த்தாருன்னா நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சரிங்க அர்ச்சனா, நீங்க சொல்றதுனால இருந்து சாப்பிட்டே போறேன். மாப்பிள்ள, உண்மையிலே இப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் போய் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். அர்ச்சனா, அவிய பாருமா, ஏதாவது சாப்பிட வேணுமான்னு கேளு. எஸ்பி சார் கிட்ட நான் இப்பதான் பேசினேன். இந்த பையனோட அப்பா அம்மாவை பத்தி இதுவரைக்கும் எந்த டீட்டெயிலும் கிடைக்கலையா? இங்க பாருப்பா, நீ உங்க அண்ணன்ட்ட பேசுனியா இல்லையா? அண்ணே, நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இன்னும் லைன் கிடைக்கல. ஒருவேளை ஒரு ட்ரெயின்ல இருப்பாரோ என்னவோ. என்கிட்ட கிராமத்தோட லேண்ட்லைன் நம்பர் இருக்கு. வேணும்னா அந்த நம்பருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அபி கண்ணா, லக்ஷ்மி, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்க? புடவை கட்டிட்டு வரலாம்ல? நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருந்திருக்கியா? அப்பா வீட்ல இருக்காரு, அது கூட தெரியலையா உனக்கு? மாமா இப்ப வந்துட்டே இருக்காரு. அவர் அந்த ட்ரெஸ்ல பார்த்தா உன்னை பத்தி என்ன நினைப்பாரு? உனக்கு தெரியும்ல, நம்ம வீட்ல இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் யாரும் போடுறதே கிடையாது. வந்தப்பவே உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா மாப்பிள்ள முன்னாடி என்னால எதுவும் பேச முடியல. ஆனா அம்மா, அங்க எல்லாருமே என்ன சுடிதார் தான் போட்டுக்க சொல்றாங்க. நான் இன்னும் சின்ன பொண்ணா இருக்கிறதுனால என்னால சாரி மேனேஜ் பண்ண முடியாதுன்றாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இந்த ட்ரெஸ்ல தானே அவர் என்ன பார்க்க போறாரு. சரிம்மா, நான் போய் அவிக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்துட்டு வரேன். ஆ. நான் இதை வந்துடுறேன். அபி கண்ணா, எங்க போயிட்ட? அபி, அபி எங்க இருக்க? அபி இங்க எங்கேயும் இல்ல. என்ன இது, அபி எங்கேயும் காணோம்? எங்க போயிட்டா இந்த பையன்? அபி, சரி, அபி இப்ப வரமாட்டான்னு நினைக்கிறேன். சோ அவனுக்கு எடுத்து வச்ச சாப்பாட்டை நானே சாப்பிடுறேன். எனக்கு வேண்டாம். சாப்பிடு செல்லம். அபி, கார்த்திக், என்னாச்சு? ஏன் இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அர்ச்சனா. என் தங்கச்சிக்கு நடந்தது கரெக்ட் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அங்கிள் ஆன்ட்டி கிட்ட நான் அந்த மாதிரி சொன்னேன். நான் அந்த மாதிரி ஏன் சொன்னேன்னா, அவளுக்கும் அதான் விருப்பம்னு நினைச்சேன். சரி விடு, அவளுக்கு அது பிடிக்கல. அவளை பொறுத்த வரைக்கும் அவ கோவம் நியாயமானதா. ஆனா லக்ஷ்மி ஏன் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டா? கார்த்திக்,
லக்ஷ்மி ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. இத பாருங்க, இந்த விஷயத்த பத்தி எல்லாம் இப்ப யோசிக்க வேண்டாம். இன்னைக்கு பண்டிகை நாள் இல்ல, அதுவும் இல்லாம இன்னைக்கு ஃபுல் டேவும் நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். காலையில இருந்து என் ஹெல்த்த பத்தி நினைச்சு நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன். ஐம் சாரி கார்த்திக். ஐயோ இல்ல அர்ச்சனா, இப்ப நீ எதுக்கு சாரி சொல்ற? ஐ எம் சாரி. நான் உன்னை கிண்டல் பண்ணிருக்கவே கூடாது. உன் கண்டிஷனை நான் புரிஞ்சு நடந்திருக்கணும். அர்ச்சனா அபி, ம். நான் உன் பக்கத்துல வர்றது சாருக்கு பிடிக்கிற போல இருக்கு. கோவப்படுறாரு. எனக்கு காம்படிட்டரா? ஆ ஆ, சரிங்கண்ணா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா, நான் அன்னைக்கிட்ட சொல்லிடுறேன், கவலையப்படாதீங்க. சரிங்கண்ணா, வச்சிடுறேன். சரி. அம்மா, என்னப்பா என்னாச்சு? மழையால அவரால வர முடியலன்னு அண்ணன் சொல்ல சொன்னாரு. அவர் ட்ரெயின்ல உட்காந்துருந்தாராம். ஆனா மழையால ட்ரெயின் போகாதுன்னு ட்ரெயினை நிறுத்திட்டாங்களாம். அக்கா அவரை திரும்பி வர சொல்லிட்டாங்களாம். பூஜை அன்னைக்கு அவர் இங்க இருக்க மாட்டாரா? ஆனா பெரியமா, அவர் திரும்பி போனது தானே அவருக்கு நல்லது. ஆமாங்க, நீ கார்த்திக் சொல்றதுதான் சரி. ஒருவேளை வண்டி மட்டும் இன்னும் கொஞ்ச தூரம் வந்திருந்ததுன்னா அவர் திரும்ப ஊருக்கு போறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். ஆ, சரி சரி, நாம பூஜையை ஆரம்பிக்கலாம். லட்சுமி வாமா. நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். வாங்க மாப்ள. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா எங்க கண்ணா போயிட்ட? நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? இவங்க ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்கள நான் கூட்டிட்டு இங்க வந்தேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. சொல்ல போனா நாங்க தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை, அதுவுமா கிருஷ்ண ரூபத்துல உங்க குழந்தை இங்க வந்திருக்கான். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல விஷயம் தான். இங்க வா, உங்க பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான். சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். ஒரு நிமிஷங்க. பையனை இனிமே கவனமா பாத்துக்கங்க. சரிங்க. எங்க வீட்டுக்கு கிருஷ்ணரா வந்த இந்த குழந்தைக்கு எங்க எல்லார் சார்பாவும் ஒரு சின்ன பரிசு. ஐயோ, இதெல்லாம் எதுக்குமா? இது பிரசாதம் மாதிரி. ரொம்ப நன்றிங்க. சந்தோஷமா புறப்படுங்க. பாய் பாய். பாய். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா பூஜை நல்லபடியா முடிஞ்சிருக்குல்ல. நான் போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொல்றேன். வாங்க மாப்ள. ஆ. இது எப்பவும் உங்ககிட்ட இருக்கட்டும். அபி ரொம்ப கியூட்டா இருக்கான்ல. ம். நம்ம குழந்தை எப்ப கார்த்திக் வரும்? ஏன் தான் 9 மாசம் ஆகுதுன்னே தெரியல. குழந்தை இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும்.
சீக்கிரமா வந்தா இந்த தருணம் நமக்கு மிஸ் ஆகும் இல்லையா? ம், அதுவும் உண்மைதான். இதெல்லாம் அனுபவிக்கிறதே ஒரு சந்தோஷம் தானே. இன்னைக்கு அவினால ரொம்ப சந்தோஷமா இருந்தல்ல? இன்னைக்கு உனக்கு கோபமும் வரல, என்கிட்ட சண்டையும் போடல. நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. போதும் கார்த்திக், வாங்க.